எனக்கு இப்போ இதில் வச்சு 70 லட்சம் ரூபாய் வேணும், உடனடியாக வேணும். டக்குன்னு பார்த்துட்டு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுங்க. தலைவரே, நீங்கள் கேட்கறதெல்லாம் சரியாக தான் இருக்கு. பத்திரமும் சரி, நகையும் சரி, தாராளமாக 70-80 லட்சம் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் உடனடியே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தொகையை வந்து நான் ரெடி பண்ண முடியாது. இப்போ நான் இப்பயே ரெடி பண்ணுறனாலும் ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கலாங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு அந்தளவுக்கு தொகையில் நான் என்னோட மாமன் மச்சான் அவங்கக்கிட்டலாம் கேட்டு அப்படியெல்லாம் ரெடி பண்ணி தான் நான் ரெடி பண்ண முடியும். எனக்கு நாளைக்கு மட்டும் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா டான்னு வாங்கிக்கலாம். நாளைக்கா? எனக்கு உடனடியாக தேவைப்படுதே. உங்களோட இதெல்லாம் கரெக்டு தான், உடனடியாக கொடுக்கலாம் தான். பட் எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை. சரிங்களா? என்னால் முடிஞ்சது 50 லட்சம் கொடுக்கலாம், 20 லட்சம் தர முடியாது. ஸோ நான் என் மாமா மச்சான் அவங்கக்கிட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் தர முடியும். சரி, வட்டி எவ்வளோங்க? 100க்கு 3 ரூபான்னு வாங்குவோங்க. நீங்கள் 70 லட்சம் நம்மக்கிட்ட வாங்குறதுனால கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கே 2,10,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். என்னப்பா 2,10,000 சொல்கிறாரு? அவ்வளோ தொகை கட்ட முடியுமாப்பா? டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாதா? அதுவும் இல்லாமல் எலெக்ஷனில் நம்ம சேவ் பண்ணி ஜெயிச்சிட்டோன்னு வையே, இதை விட டபுள் ட்ரிபிளாக பார்த்துக்கலாம். அப்பா கொஞ்சமாவது யோசிங்கப்பா. இப்போ தான் என் கல்யாணத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டீங்க. அதுவும் இல்லாமல் நேற்று பாத்திரத்துக்குன்னு அவ்வளோ செலவாயிடுச்சு. இப்போ இடம் கிடம்னு எல்லாத்தையுமே இது பண்ணும்போது இவ்வளோ பணம் ஆகுமேப்பா. மாதம் 2,10,000 ரூபா. டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்க வேண்டாம். அதெல்லாம் பார்த்துக்க முடியாமையா நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன்? ஆழம் தெரியாமல் என்னைக்கு இந்த அழகு காலை வைக்க மாட்டான். ஆழம் பார்த்ததுனால தான் தைரியமாக இருக்கேன். இதுக்கும் யோசிப்போம்பா. 1 ரூபா 2 ரூபா இல்லை, மொத்த தொகை. அம்மாவுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய தொகையை வச்சு மாட்டினோன்னா அவ்வளோதான்ப்பா. அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கூட தெரியாது. அதுவும் இல்லாமல் கார்டு நகை எல்லாத்தையும் வைக்கிறோன்னு போது பிரச்சனைப்பா. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வேறு டியூவே 30,000 ரூபா கட்டுறோம். அப்படின்னும் போது 2,10,000, இதில் ஒரு 30,000, அப்புறம் எப்படி வீட்டு செலவு, எப்படி ஒரு மாதத்துக்கே 2.5 லட்சம் ரூபா தேவைப்படும்பா. டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஏன்டா கவலைப்படுற? இவ்வளோ தூரம் பண்ணவன் இவ்வளோ பண்ண மாட்டேனா? உங்கள் அப்பன் ஒன்றும் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கலை. உங்கள் அப்பன் ஏழையாக தான் பிறந்தேன். இம்புட்டு தூரத்தை உருவாக்குறதுக்கு நான் நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படின்போது நான் பண்ண மாட்டேன் நினைக்கிறியா? மனசில் தெம்பு தைரியம் இருக்குடா. நான் பார்த்துக்குவேன்டா. இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சா இதோட 3 மடங்கு பார்த்துக்கலாம். இதை இங்கே வச்செல்லாம் பேச முடியாது. சரியா? புரிஞ்சுக்க. என்னங்க சொல்கிறீங்க? நாளைக்கு வாங்கிக்கலாங்களா? சரிங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு டானு பணம் ரெடி ஆயிடணும். காலையில் நான் நேரமாக வருவேன். அந்த நேரத்தில் பணம் ரெடி பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேற எங்கே பேங்க்லேயாவது ரெடி பண்ணிக்குவேன். எனக்கு எமர்ஜென்சி. இப்போ பேங்க்கெல்லாம் மூடி இருக்கும், க்ளோசிங் டைம்ன்றதுனால தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்தது. இல்லை காலையில் வாங்க, டானு வாங்கிக்கலாம். சரிங்க, அப்போ நாங்கள் வரோம். வாங்கம்மா வாங்க. இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. வர வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை. நெருப்பு வயிற்றுல கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி ஆகிப்போச்சு. போங்க. எதுக்குமா பயந்துட்டு இருக்கீங்க? அதான் நாங்கள் வந்துட்டோம்ல. வாத்தாளுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயந்தாமா, இதுக்கு எடுத்தாலும் பயந்தான். அவளும் பயந்து எங்களையும் பயமுறுத்தி கொடுப்பா. நாங்கள் என்ன அம்பிட்டு அழகு ரதியாவா இருக்கிறோம் எங்களை கட்டிக்கிட்டு போகிறதுக்கு? ஏன் அத்தை நீங்கள் வேற? ஐயோம்மா வயிறு வலிக்குது, ஓடிடுவோம். அந்த எங்கடி அம்மா ஓடுற இம்புட்டு வேகமா? பிள்ளைக்கு வயிறுக்கு சரியில்லத்த. அங்கே கறியெல்லாம் சாப்பிட்டாளா? சாப்பிடாத, அளவா சாப்பிடுன்னு நான் சொன்னேன். அது சாப்பிட்டதுலேருந்து பிள்ளைக்கு ஒன்றும் சேரலை. வயிற்ற கலக்கி போகுது போல இருக்குது. அதான் வயிற்ற வலிக்குதுன்னு ஓடுறா. அதடி அம்புட்டு என்னத்தமா கொடுத்தீங்க? கொஞ்சமாக பார்த்துக்க வேண்டாமா? உடம்பு முடியலன்னா இருந்து கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லைங்க, கிளம்பியாச்சு. மறுபடியும் எதுக்கு அங்கே போயிட்டு அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டுன்னு தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் போய் அதை போனோம்னா அதை வாங்கவும் இதை வாங்கவும் அவங்களுக்கு ஊருப்பட்ட செலவு. அவங்களே இப்போ வீடு வேற பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அதுலேயே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது வேற எதுக்கு தண்ணி செலவு பண்ணணும்ட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நல்லா பார்த்துக்கிட்டாங்களா எல்லாரும்? நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் மாதிரியே நல்லா பார்க்க வைக்க செய்ய ஆக்கி போடுறது எல்லாம் அந்த பிள்ளை நல்லா பண்ணுச்சு. ஊர்க்காரவங்கெல்லாம் பார்த்தீங்களாமா? அது ஊர்க்காரவங்களா? அவங்க மாமியாரையும் அவங்க நாத்தனாரையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். மருமவளே, என்னத்த என்ன மாமா கேட்டார்ல, சொல்ல வேண்டாமா? கம்மனியர் மருமவளே, புரிஞ்சுக்க. ஆமாம் புரிஞ்சுக்கன்னு தான் நல்லா புரிய வச்சிங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அவளை எப்படி பேசுகிறா தெரியுமா? முதல்ல ஏன் நாத்தனாரை பிடிச்சி 4 போடு போடணும். அப்பயே அந்த குடும்பத்துக்காக அதையும் செய்யாமல் வைக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி அவர்களாம் இப்படி ஆடுவாங்களா? என் நாத்தனார் போட்ட பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி அவெல்லாம் எவ்வளோ வார்த்தை பேசுகிறா தெரியுமா? சந்தையில் வச்சு என்னமோ இவங்க தான் வேணும்னே அவங்கள பிச்சை எடுக்க விட்டுட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் பேச்சு கலகா? இவங்க 2 பேரும் தான் பிச்சை எடுக்க விட்டாங்களா? இவங்க 2 பற்றி நடுத்தரவில் நிறுத்தி மொத்த சொத்தையும் புள்ள மட்டுமே நல்லா இருக்கணும்னு அள்ளி கொடுத்துட்டு வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் தான் காரணம்னு சொல்லி பேசுகிறாங்க.
போட்டாங்க. எனக்கு வாய் பரப்பரன்னு இருந்துச்சு. பிடிச்சி 4 போட்டு போட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு துண்டாக்கான துணியாக்கான ஓடிட்டாளுங்க. தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு போய் நடுத்தருவுல நின்று சண்டை போடுறது என்னமா பழக்கம்? இங்க பாருங்க மாமா, இந்த மல்லிகா வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டான். வர்ற சண்டையை விட மாட்டான். அவளுக்கு கிழிக்கிறாளுகளோ இல்லையோ, நான் கிழிச்சு கேப்பையை நட்டு விடுவேன். மருமவளே, ஆமா ஒன்றும் பேச முடியாதுங்க. சும்மா மருமவளே மருமவளே மருமவளேன்னு. என்னடா இது? அம்மா அம்மா எம்மாடி மருமவளே, அவங்க இருக்கும்போது பேச வேண்டாம்னு சொன்னா கண்ணை சச்சா புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த கண்ணை சச்சா புரியுறது, காதை சச்சா புரியுறது இதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கெல்லாம் இந்த சூது வாதெல்லாம் தெரியாது. எதுனாலும் மூஞ்சுக்கு மூஞ்சி சட்டுக்கு சட்டுக்கு சொல்லிவிட்டு போயிடுவேன். எம்மா எம்மா உள்ள இருக்கு கத்துதுன்னு தெரியலையே. சரி சரி, வெளியே நின்றுகிட்டு இருக்காம உள்ள போங்க. நான் புள்ள கத்துறா என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். தம்பி, அவங்க அப்படி சொல்றாங்க இவங்க அப்படி சொல்றாங்கன்னு இல்லப்பா. உங்க வீட்டுல பேசுற பேச்சு ஒன்றும் சரியில்லைப்பா. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என் நாத்தனார் உங்களை திட்டுறாங்க வைக்கிறாங்க அப்படின்றது வேற விஷயம். ஏன்னா பெத்த பிள்ளைய திட்டுறதுக்கு எல்லா தாய்க்கும் தங்கச்சிக்கும் முதல் உரிமை இருக்கு. ஆனா வீட்டுக்கு அந்த மருமகளை திட்டுறதுக்கு யாரும் உரிமை கிடையாது. என் நாத்தனார் உங்கள் வீட்டில் வேலை வெட்டி பார்க்காம இருந்தாளா? உங்களுக்கு வேண்டிய எதை செய்யாமல் இருந்தாளா? உங்களுக்கு என்னதான் பண்ணாமல் இருந்தா? எல்லா பணிவடையும் பண்ணத்தானே செஞ்சா? இன்னத்துக்கு எங்கள் வீட்டில் எப்படி சொகுசாக இருந்தா, உங்கள் வீட்டில் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியாதா? இவங்க அண்ணன் எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தங்கச்சி கஷ்டம்னு என்னைக்கு கண்ணை கசக்கிடக்கூடாதுன்னு மளிகை ஜாமான்ல இருந்து லொட்டு லொசுக்கு தொட்ட 90 கொடுத்த மனுஷன். அந்த மனுஷன் எம்பிட்டு செஞ்சிருப்பாங்க. செஞ்சுவிட்டு இன்னைக்கு என் நாத்தனாருக்கு நல்ல பேர் கொடுக்குறாங்க. புருஷன் சம்பாதிக்கவும் மாமியார் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா அப்படின்னு. இதெல்லாம் பேச்சுக்கலகா? சரிம்மா விடு, என்ன பண்றது? அவங்களுக்கு தெரிஞ்சது அம்புட்டு தான். அதை நம்ம என்ன மாத்தவா முடியும்? ஆமா மாமா, சொன்னாலும் 100ல ஒரு வார்த்தை. அவங்களெல்லாம் மாத்தவே முடியாது. கத்தி எடுத்துட்டு ஓட அன்னைக்கு விரட்டுனேன். அது பத்தாது போல இருக்கு இன்னைக்கும். போன தடவை அவங்க அப்பா மூஞ்சுக்காக விட்டுட்டு போனேன். இந்த தடவை எவனுக்காக விட்டுறதில்ல. ஏ சரோசா, அடியே ஏ சரோசா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? கத்திக்கிட்டு இருக்கீங்களா? உன் பையன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்? நீ பையனா பெத்து விட்டுருக்க புரிக்கி பையன். அவன் எங்கடி? அவன் எங்க? இங்க பாருங்க, கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை இல்லாம பேசுற பழக்கம்? உங்களுக்குலாம் என்னடி மரியாதை? புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்குலாம் என்ன மரியாதை? ஏதோ ஒரு தடவை போன தடவை உன் புருஷன் இருந்தாரு. அந்த மனுஷன் நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன்றதுக்காக விட்டு கொடுத்துட்டு போனேன். ஆனா இந்த தடவைலாம் அப்படி இல்லை. வந்த கோவத்துக்கு உன் பண்ணின வேலைக்கு வச்சு இழுக்கணும்னு தான் வந்திருக்கேன். எங்க அவன்? இங்க பாரு ரகு, கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க. இப்படி ஆம்பளை இல்லாத வீட்டுல இப்படி பொம்பளை இப்படி பார்த்த வச்ச மாதிரி பேசாதீங்க சொல்லிட்டேன். என்ன வள்ளி, இப்படி உன் வீட்டுக்காரர் வாடி பொடின்லாம் பேசுறாரு, இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எவ்வளவோ மாறி இருக்கேன். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நான் இந்த வாழ்க்கையே வாழ்றதா சாவுறதான்ற நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படி நீங்க எல்லாம் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உங்க பையன் பண்ணுனது அப்படி ஒத்தையில போற பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து பண்ற வேலையா இதெல்லாம்? அவனுக்காகவே நாங்க எங்க பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த படுபாவி ராஸ்கல் இந்த வேலை பார்த்துருக்கான். இந்த அண்ணன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்கும். இவனுக்கு பயந்துக்கிட்டு தான் பிள்ளைய ஊரை விட்டு அனுப்பி வச்சிருந்தேன். இப்ப மறுபடியும் இந்த பையன் இந்த வேலை பார்த்தா நல்லாவா இருக்குது? உன் வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து என் வீட்டு இப்படில ஒரு பையன் இருந்து இந்த வேலை பார்த்தா நீ என்ன சும்மா பேசுவ? நீ சொல்லு பாப்பா. ஏமா, உன் பையனெல்லாம் சதா சர்வசிவமும் குடி கிடின்னு இருந்தா அது அவனோட தலையெழுத்து. ஆனா இப்படி வீட்டுல இருக்கிற புள்ள ஒத்தையில காட்டுக்கு போய் தண்ணி எடுக்க போன புள்ள இப்படி கையை பிடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணலாமாமா? நீயும் ஒரு பொண்ணு தானே. பாரு, உன் பையன் எங்கன்னு சொல்லு. இப்பயும் அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, என் பையன் வீட்டுல இல்ல. அவன் இல்ல இல்ல இல்ல. உள்ளுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு நீ நடிப்ப, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நான் போவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மவளை அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இங்க பாரு ரகு, அந்த மாதிரில இல்லன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க பையன் வீட்ல இருந்தா வெளிய விட்டுருங்க. ஏன்னா அம்பிட்டு வெறியில வந்திருக்கோம் எல்லாரும். ஏன்னா புள்ள வாழ்க்கையே போயிருக்கோம் உங்க பையனால. ஐயோ வள்ளி, என் பையன் சத்தியமா வீட்ல இல்லம்மா. இருந்தா நான் சொல்ல மாட்டேனா? இல்ல. ஏன்னா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கானும் போது நான் அவனை பாதுகாத்து வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். நேற்றுதான் என் வீட்டுல நின்றுக்கிட்டு இந்த பிள்ளைய நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான். சுடுதண்ணியை கொதிக்க கொதிக்க ஊத்தி அனுப்பி விட்டேன். ஓஹோ, நீங்க தான் பண்ணீங்களா அது? நான் அதுக்கு கூட உங்ககிட்ட சண்டை வம்பனு ஏதாவது ஒன்று பண்ண நானே. அவன் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியுது.
அவனும் குடியே நிறுத்த மாட்டேங்கிறான், அப்படி பொறுக்கித்தனம் பண்றான்னு தான் நானும் சரி பொறுத்து போனேன். இப்போ இந்த அளவுக்கு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படியாப்பட்ட பொறுக்கிக்கு அன்னைக்கு என் பொண்ணை கொடுன்னு கேட்குறேன். அவனால் இந்த ஊரில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடுவேன். என்னைய பற்றி சாதாரணமாக நினைக்காத. உன் புருஷன் ஒருத்தர் இருந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் குடும்பம் இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே நீ பண்ணுற அராஜகத்துக்குள்ள விட்டுடணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவன் எங்கன்னு சொல்லு, இல்லைன்னு வை மாவளை அவன் பேசுறீங்க. அவன் இல்லைன்னு சொல்றேன்ல, நடிச்சுட்டு திரியிறியா நீ? நானே போய் பார்த்துக்கிறேன். அப்படிதானே? உள்ள போய் பாருங்க. நான் ஒன்றும் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா? அவனை உள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு தான் நான் இப்படி தூரம் பேசணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நானே மனசு வெறுத்து போய் தான் இருக்கிறேன். கூட்டிட்டு வேணா போங்க, அவன் இருந்தா போங்க, உள்ள போய் பாருங்க. ஓ, இப்படி சொன்னா அந்த ரகு ஒன்றும் கேட்க மாட்டான் வைக்க மாட்டான்னு நினைக்கிறியா? நான் போய் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்கண்ணே, அவன் இம்புட்டு தூரம் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கே சங்கட்டமா இருக்கு. இங்கே பாருங்க, உன் பையனை நாங்கள் குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்மா. ஒன்று அவனை நீ அடக்கி வைக்க முடியல அப்படின்னா ஊர்க்காரவங்களாம் சேர்ந்து தலைவர் மூலியமாக போலீஸில் கேஸு கொடுத்து உள்ளே தள்ளிவிடுவான். அப்படி இல்லையா அவனுக்கு கூட்டி சீக்கிரத்தில் ஒரு கால் கட்டு போகுது. கொண்டாட்டி வர நேரம் அவன் ஒழுங்காக இருக்கட்டும். இந்த பிள்ளையே விட சொல்லு. ஏதோ அறியாத பிள்ளை தெரியாமல் காதலிச்சு பிடிச்சி இப்போ அந்த பிள்ளை புத்தி அவங்க பெற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிது. இப்படியாப்பட்ட பிள்ளைய இப்போ இந்த மாதிரி பண்ணலாமா? வேணான்னு அந்த பிள்ளைய வெட்டி விட்டு இருக்குது. இப்படி வேணான்ற பிள்ளையே இப்படி விரட்டி பண்ணுனா என்ன அர்த்தம்? பொறுக்கி எங்க இருந்தாலும் வந்துரு, உன்னை விட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். சோழியை முடிச்சு விட்டுருவேன். ஐயோ அண்ணே, எனக்கு சத்தியமா புரியுதுண்ணே. என் புருஷன் செத்ததுக்கு அப்ப இந்த என் சொந்தம் வந்த ஒருத்தன் கூட வரல. வந்தவங்க எல்லாம் அவர் போன உடனே போனவங்க தான். இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட என் வீட்டு பக்கம் என்ன ஏதுன்னு கேட்கல. நீங்க எல்லாரும் தான் எனக்கு துணைக்கு நின்னீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு நான் துரோகம் நினைப்பேனா? சொல்லுங்க பாப்போம். உண்மையா சொல்றேனே, அந்த மனுஷன் செத்தாரு, இப்ப சாமியா இருக்காரு. அந்த மனுஷன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு அவன் இருக்கிற இடம் தெரியாதுங்க. இருந்தா நானே கூட்டிட்டு உங்க காலடியில போடுறேன். அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஏன்னா வளர்க்க தெரியாம பிள்ளைய வளர்த்தா கடைசியில என்ன கதிக்கு ஆளாவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் புருஷன் உயிரோட இருக்கும்போதே சொல்லுவாரு, நான் இல்லாத போது தாண்டி உனக்கு யாருமே தெரியும்னு. அந்த மாதிரி இவன் உணர வச்சுக்கிட்டு இருக்கான். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சத்தியமா நானே போய் தான் இருக்கேன். அவன் ஆடிக்கு ஒருத்தன் அம்மாவாசைக்கு ஒருத்தன்னு வீட்டுக்கு வர மாதிரி நினைச்சா வீட்டுக்கு வரான், இல்லைன்னா வீட்டு பக்கம் கூட வர்றதில்லை. நான் அவனை தேடி அலைஞ்சு தெரிஞ்சுதான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சா. சரி, அவன் விருப்பப்பட்ட பொண்ணை கட்டி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அவங்க வீட்டில் பொண்ணே கேட்டேன். ஆனால் அந்த படுபாவி இப்பயும் அதே மாதிரியே தான் இருக்கிறான். நான் என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். என்னங்க அவன் உள்ள இருந்தானா? பாத்ரூம் கொண்டு சல்லடை போட்டு தேடிட்டேன். படுபாவி எங்கேயும் இல்லை. நம்ம எப்படியும் சண்டை போடுறதுக்கு இங்கே தான் வருவோன்னு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அந்த பொறுக்கி இங்கே இல்லாமல் இருக்கிறான். இங்கே பாரு, அவன் எங்கே போனாலும் சரி, எந்த மூளைக்கு எந்த ஜில்லாவுக்கே போனாலும் சரி, என் கையில் சிக்கனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். புள்ளைய பெற்று வச்சிருக்காம தொல்லைய பெற்று விட்டுருக்க நீ எல்லாம். என் உள்ள வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சின்னு வை, அவனை போலீஸ்ல உள்ள வச்சு லானை கட்டி அனுப்பி விட்டுருவோன்னு சொல்லிட்டேன். என்னை சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. எனக்கு என் புள்ள தான் எல்லாமே. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிற மாதிரி ஆணுச்சு உன் பையன் இந்த ஊரில் இருக்க மாட்டான்னு சொல்லிட்டேன். அறியாத பிள்ளைங்க தெரியாம சின்னதா விரும்பிடுச்சுங்க. இப்போ குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அதுங்க மாறிடுச்சுங்க. ஆனா உன் பையன் பண்றது போட்டு சரியில்லைம்மா. நீ ஒழுங்கா சொல்லி வள. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு அடங்காதது ஊருக்கு அடங்குற மாதிரி ஆயிடும். அப்படியே என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சு உன் பையனால இந்த ஊர்ல நீங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது. ஒருத்தனையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பாறை பையன் இப்படி பண்ணி தொலைறான்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு
உலகத்துல பிள்ளைங்களை பெற்றவங்க எம்பிட்டு பெருமையா டிவியில பேட்டி கொடுக்குறாங்க. என் பிள்ளை இப்படி சாதிச்சிருக்கா அப்படி சாதிச்சிருக்கான்னு நான் ஒரு கருதலையே பெற்று விட்டுருக்கேன். போ, என் மான மரியாதையே போகுது. அந்த மனுஷன் உசுரோட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லாம இருந்துச்சு. இந்த பையனை எப்படி பாடா படுத்துறானே, ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி கையை பிடிச்சிருக்கே. ஐயோ ஆண்டவனே, இதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு. ஐயோ, எனக்கு நீ அவருக்கு அப்புறம் இவன் தான் இருக்கான்னு பார்த்தா இவன் போற போக்கு பார்த்தா ஒன்றும் சரிப்படாத மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோட வாழணும்? எதுக்காக நான் இவனுக்கு எல்லாமே செய்யணும் வைக்கணும்? வேண்டாம், இனிமே இந்த உயிரே வேண்டாம். அவர் அப்பயே என்கிட்ட சவால் விட்டாரு, நான் இல்லாம ஒரு வருஷம் நீ இந்த ஊர்ல இருந்து பாரு அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் இல்லாம இந்த ஊருக்கு ஒரு நிமிஷம் கூட இனிமே என்னால இருக்க முடியாது. வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த ஊரு வேண்டாம், இந்த உலகமும் வேண்டாம், இந்த பயனும் வேண்டாம். இவன் நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் தானே இவன் பண்ற தருதலை கணக்கெல்லாம் பார்த்து நம்ம பொங்கி பொங்கி சாவறதா இருக்கு. ஒரே நம்ம செத்து போயிட்டோம்னா இவனுக்கு எதுக்கு நம்ம பார்க்கணும் வைக்கணுன்ற அவசியம் இல்லாம போயிடுமே. அதான் சரி, இவன் எப்படியோ கெட்டு போகட்டும். இதுக்கப்புறம் உயிரோட இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் உயிரோட இருக்கவே கூடாது. போறேன் போறேன். என்ன பாத்ரூம் தானே இருக்க வேண்டியதானே? அதான் லைட் இருக்குல்ல, லைட் போட்டுக்க. அம்மா அம்மா போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கா என்னன்னு சொல்லு. நீங்க அம்மா போடுங்க. அட என்ன சொல்லுமா, என்ன தெரியும்? வாங்க பாத்ரூமுக்கு உள்ள போ. இதுக்காக தான் நான் ஊர் பக்கமே வரலன்னு விடு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பணம் 1000 எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பணம் இல்லாத போது நம்ம இப்படி பார்த்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோன்றது தெரியல. அதுவும் இல்லாம உங்களையும் அமுதாவையும் கருக்கி கருக்கி கொட்டுறாங்கப்பா. இப்போ வந்து மாப்பிள்ளையும் அந்த பிள்ளையும் தான் உங்களை தங்கமா தாங்குறாங்களாமா. இத்தனை வருஷம் நான் எதுவும் பார்க்கல வைக்கல, இப்போ அவங்க பார்க்குறாங்களா? சரி சரி சரி, பார்க்கணும். விடுங்கக்கா விடுங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டோன்னு நானும் பார்க்க தானே போறேன். எம்மாடி, என்னம்மா புள்ள ஏதோ கூப்பிட்டா என்னாச்சு? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாமா? என்னம்மா சொல்ற? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஏம்மா? ஆமாடி, அதுக்கு தான் அவள் கூப்பிட்டுருக்கா. அவளுக்கு என்னன்னு தெரியல, பயந்துக்கிட்டா அழுதுகிட்டா, ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் காசு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பாவும் அம்மாவும் பாவம்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் தான் நான் சொன்னேன், இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கம்மனி இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு நான் ஒடியாந்துமா. அப்படியாட்ட? அப்போ பிள்ளைய சீக்கிரம் தண்ணியை ஊற்றி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோம், மணி வேற ஆகி போச்சு. ஏங்க நம்ம ஜோசியர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நான் என்ன எதுன்னு கேட்குறேன். அக்கா இவர் எங்கிட்ட மானம் தானே குடிசை கட்டணும். ஆமாம்மா, அவன் ஆஃபீஸ்லேருந்து வர நேரம் தான். எதுக்கும் அவனுக்கு போன போட்டு கேட்டுக்க, என்ன ஏது கடையெல்லாம் வேற சாத்தி இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது? சரி எதுக்கும் போன் போட்டு பார்க்குறேன். என்னம்மா கொஞ்சம் பெரிய மனுஷியாக இருக்கா, 2 பேர் மூஞ்சிலையும் ஈ ஆடாமல் இருக்கு. அம்மா இப்போதாம்மா செலவு பண்ணி கொஞ்சு போய் வந்திருக்கோம், அதுக்குள்ளே இன்னொரு செலவு. என்னம்மா பண்ண போகிறோம்? வீடு வாசம் இல்லாமல் எங்கேயோ வச்சாமா பிள்ளைக்கு பேர் சுற்றுறது. அது சீர் சுத்தணும்னா கூட பிள்ளைக்கு 5 நாள் குடிசைக்குள்ள வச்சு சோறாக்கி போடுறது கூட சுத்தமா எதுவும் இல்லாமலேயமாவே இருக்கும். இந்த நேரத்துக்கு ஏண்டியம்மா, இது யார் வீடு? உன் வீடு தானே. அப்படி இருக்கும்போது என் பேத்திக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? அவளுக்கு முழு உரிமை இருக்கு இந்த வீட்டில். சும்மா பைத்தியக்காரமாய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கஷ்ட நேரத்தில் வந்திருக்கானா, நாங்கள் எல்லாம் தான் இத்தனை பேர் இருக்கோமே, அப்படியே எங்கள் பிள்ளைய ஒத்தையில விட்டுற போகிறோம். நீ வேற, நீங்கள் ஒன்றும் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கம்முனு இருங்க. அவங்க மாமங்காரன் இருக்கிறான், அப்போதாவது குறைக்கி அவங்க தாத்தா இருக்கா, அப்படி எல்லாம் பண்ணிடுவாரு. சரியா? நீ எதை பற்றி யோசிக்காம தைரியமா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னங்க பண்ணுறது? ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் இப்போ தான் அடி எடுத்து மேலே காலை வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சறுக்கல். என்னங்க பண்ண போகிறோம்? இதுக்கு தான் சொன்னேன், ஒரு வாடகை வீடாவது ஒன்று பார்ப்போம்னு. அதுவும் இல்லாமல் போச்சு. என்ன பண்ணுறது? மாமன் மச்சான் வீட்டில் வச்சுக்க என் பிள்ளைக்கு சீர் சுத்தணும்னு தலையில் எழுதி இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு வீடு வாசம் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து.